கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஊர் வந்து கும்பகோணம். நான் ஃபஸ்ட் டைமாக ஜூன் 2ஆம் தேதி நான் இங்கே வந்தேன். நான் வந்தது வந்து எனக்காக தான் நான் வந்தேன். எனக்காக எழுதி கொடுக்குறதுக்காக தான் வந்தேன். எழுதி கொடுக்குறதுலாம் அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு சொல்லும்போது சரி நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு 2 பேருக்கும். நிறைய தடை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் யாராவது ஏதாவது சொல்லி அது வந்து நடக்காமல் போயிடும். ஆகஸ்ட் மாதம் ஒருத்தவங்களுக்கும் செப்டம்பரில் ஒருத்தவங்களுக்கும் எங்கள் அண்ணன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப போராட்டம். கல்யாணம் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 1 வாரங்க எங்கள் பெரிய ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. வாசல் வந்து ஒரே வாசல், இந்த வாசலில் கல்யாணம் நடக்கணும், அந்த வாசலில் அவங்க இறந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. கரெக்டாக நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரே சண்டை வம்பி, என்ன பண்ணுறதுனே எங்கள் அண்ணனுக்கு சகோதரருக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் 100% நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆண்டவர் நிச்சயமாக அந்த கல்யாணத்தை நடத்துவார், அந்த டெத்தையும் நல்லபடியாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி 2 கல்யாணமும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க இறந்து போனவங்களையும் அவங்க சண்டை இல்லாமல் எதிர் வாசலில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களையும் போய் அடக்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். வைஸ் லார்ட், என் பேர் அருள் இமான்வேல். பெங்களூர் பட்டணத்துலேருந்து வரோம். நாங்கள் பெங்களூரில் 38 வருஷம் 39 வருஷமாக வாயிரோம். சென்னை தான் பூர்வீகம். அங்கே போயிட்டு தொடப்ப வியாபாரம் தான் பண்ணுறேன். தொடப்ப வியாபாரம் பண்ணும்போது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வியாபாரம் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் அந்த தொழிலை சொந்தமாக செய்யணும் ஆண்டவரே அப்படின்ட்டு 2018 அன்பரின் பாதத்தில் ஒரு நாளுக்கு வர 1 வாரம் வியாபாரம் இல்லைன்னா ஐயோ போக முடியாதுன்னு சொந்து போகும்போது என் மனைவி இல்லை நீ அங்கே போயிட்டு வா அப்படின்வாங்க. தொடர்ந்து வந்திருந்தேன். ஐயா கொடுக்குற ஒவ்வொரு மங்கள வார்த்தையை வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் போன வருஷம் ஆகஸ்ட் 15க்கு வியாபாரிங்க கூடிகளை வந்து சேர்ந்தேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கணும்னு ஐயா வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணி அமைச்சார். இந்த வருட தொடக்கத்தில் நாங்கள் 50 பேர் வியாபாரம் பண்ணி இந்த இடத்துல நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன், சொந்தமாக பண்ணுறேன். பெங்களூருக்கு போகும்போது ஒரு தெரு விட்டு ஒரு தெரு வந்தால் எனக்கு வழி தெரியாது. ஆனால் இன்றைக்கி நாளில் அசாமு கர்நாடகாவில் எந்த எல்லையில் இருந்தாலும் பொள்ளாச்சியில் எந்த இடத்துல தொடப்ப வியாபாரிங்க பெரிய வியாபாரி இருந்தாலும் என்ன தெரியாதவங்க யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார். எதற்குன்னா 2018 வரேன். வந்த உடனே அற்புதம் நடக்கின்றதில்ல, பொறுமையோடு வந்தேன். அதை வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு வந்தேன். இன்றைக்கி சாட்சி ஆண்டவர் என்னை நிற்க வைத்தார். ஆண்டவர் ஐயா மூலியமாக வார்த்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு உடனுக்குடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளோடு நீர் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 66, 68 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா? அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன் நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதங்கள், இயேசுவோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற மேன்மைகள். அந்த நேரத்திலே பேதுரு உயிருக்கு பயந்து
இயேசுவை மறுதலித்தது உண்மைதான். அவன் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவிக்க போகிறது. கெத்செமனே தோட்டத்தில் எல்லா சீடர்களும் சிதறி ஓடிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனடியாக முதல்ல இந்த பேதுருக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. பட்டயத்தை எடுத்து அப்படி போட்டான் பாருங்க, மல்குசுண்டே வலது காது துண்டா கீழே விழுந்துச்சு. இயேசுவின் மீது வைத்திருக்கிற அன்பையும் வைராக்கியத்தையும் காட்டத்தக்கதாக ஏன் தலைவரை நீ என்ன அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெட்டிட்டான். நான் அடுத்த நிமிஷத்தில் இயேசு அந்த சேவகனை நேசித்து அதை எடுத்து காதில் ஒட்டி கடைசி நிமிஷம் வரைக்கும் அற்புதம் செய்து தன்னுடைய விரோதிகளையும் துரோகிகளையும் மன்னித்த ஆண்டவர் அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இழுத்துட்டு போகிற நேரத்தில் இவர்களுக்குள் ஒரு பயம் வந்து விட்டது. எல்லா சீடர்களும் தலை தெறிக்க அங்கங்கே ஓடி போயிட்டாங்க. இயேசுவோடு இருந்த நாட்களுடைய மேன்மைகளை அந்த நேரத்தில் அவர்கள் தொலைத்து போட்டு விட்டார்கள். அவர்களுக்குள் ஒரு பயம். இந்த பயம்தான் சில நேரங்களிலே இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவை விட்டு வெளியே தூக்கி போடுகிறது. இன்றைக்கி ஃபஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதமே உங்கள் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துகிறார். ஏன்னா இந்த பயம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளால் அவிசுவாசத்தை கொண்டு வந்து அதன்னு நெகட்டிவாக அவனை திங்க் பண்ண வச்சு நெகட்டிவாக பேச வச்சு அதை நிமித்தம் அவனை கொண்டு டிப்ரெஷனில் போடுகிறதை பார்க்குறோம். அந்த டிப்ரெஷன் சிறிது காலங்கள் போகும் பொழுது மெண்டல் ஆகி புத்தி பேதரித்தவர்களை மாறி இருட்டறையில் அவனை போட்டு அவனுடைய சாவுகாலமே இருட்டறையில் முடியக்கூடிய விதத்தில் பிசாசானவன் சில தந்திரங்களை கொண்டு வருகிறான். இன்றைக்கு ஆண்டவர் முதல்ல உங்கள் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை தூக்கி போடுறார். அன்றைக்கு இயேசுவோடு இருந்த அந்த பேதுருவுக்குள்ளால் இருந்த தைரியம் சில இழப்புகள் என்று வரும் பொழுது டக்குன்னு உடனடியாக மாறி பிசாசானவன் யூதாசை வஞ்சித்தது மாத்திரமல்ல, யூதாசை பணத்தினாலே வஞ்சித்தான். ஆனால் இவர்கள் எல்லாருக்குள்ளால் கோழைத்தனத்தின் ஆவியை கொண்டு வந்து எல்லா சீடர்களை அவன் சிதறடிக்க பண்ணினான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்கள், இதற்கு ஏற்ற பலனை இன்றைக்கி வாங்கி கொண்டு போகும்படி முதல்ல உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்துகிறான். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வாலிப வயசில் பிள்ளைங்க டிப்ரெஷனில் போய் அதன் நிமித்தம் புத்தி பேதலித்தவர்களாய் மாறி தன்னுடைய படிப்பை பாதியிலே விட்டு இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து எவ்வளவோ கனவு கண்ட தாய் தகப்பன் பிள்ளை இருட்டறையில் கிடக்கிறத பார்த்து, சேவ் பண்ணாமல் கிடக்கிறத பார்த்து, சரியாக சாப்பிட முடியாமல் கிடக்கிறத பார்த்து, புத்தி பேதலித்தவனை போல பைத்தியக்காரனை போல புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து வாழ்க்கையில் உடைந்து போய் இருக்கிறார்கள். எப்படி அந்த பிள்ளைகளுக்குள்ளே இந்த அசுத்தாவி உட்கார்ந்துச்சுன்னா, பயம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதன் நிமித்தம் அவிசுவாசத்தை கொண்டு வந்து அது மூலமாக உட்கார்ந்தது. அதன் பிறகு டிப்ரெஷன், புத்தி பேதலிப்பு, வேலைக்கு போக முடியாது, இந்த நிலைமைக்கெல்லாம் இன்னைக்கு முடிவை கொண்டு வருகிறார். நிறைய பேருக்கு பயத்தினால ராத்திரி தூக்கமே கிடையாது. திடீர்னு ஒரு அசுத்தாவி உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட சொப்பனத்தை கொண்டு வருவான். பயந்து போய் எழும்பி உட்கார்ந்து விடிய விடிய தூங்காமல் உட்கார்ந்து சிலர் சொல்லுவாங்க, இப்படியே 4 நாள் நான் தூங்காமல் இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுமோ, எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த நிலைமைக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சாவுமணி அடிக்கிறார். உங்கள் எல்லாருக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். இன்றைக்கி நீங்கள் பிசாசுகளை கண்டு பயந்தீங்க, இன்றைக்கு பிறகு பிசாசு உங்களை கண்டு பயப்படத்தக்கதாக என் இயேசுவே உங்களுக்குள்ளே எழுந்தருளி வருகிறார். என் இயேசுவை சுமந்து கொண்டு தான் இங்கிருந்து போக போகிறீர்கள். உங்களை பார்த்த உடனே ஐயோ இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன தொந்தரவு செய்யாதிரும் என்று உங்களை விட்டு ஓடுமே தவிர உங்கள் வீட்டுக்குள்ளால் வர இனி அனுமதி கொடுப்பதில்லை. வாதைகள் உங்கள் கூடாரத்தை இனி நெருங்காது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. உடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளை தடை செய்கிறேன். எல்லா பிசாசுடைய அந்தகார கிரியைகளையும் திட்டங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்கி போட்டு உங்களுக்குள் ஒரு தைரியத்தை தருகிறார். அந்த வேலைக்காரி வந்து சொல்கிறா, நீ இயேசுவோடு இருந்தவன், நீ இயேசுவோடு இருக்கிறத நான் பார்த்தேன், நசரேனாகிய இயேசுவோடு நீ இருந்தவன். அவனை உற்று பார்த்தாளாம். அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் பார்த்துட்டான். உற்று பார்த்து இவனும் இயேசுவோடு இருந்தவன். அவன் சொன்னான், அது யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அதே பேதுரு உயிர்த்த இயேசுவை சந்தித்ததற்கு பிறகு தைரியமாய் போய் நிற்கிறான்.
ஆசாரியர்கள் முன்னிலையில், எல்லா தலைமை ஆசாரியர்கள் பரிசேயர்கள் முன்னிலையில், காய்ப்பா முன்னிலையில், அண்ணாவுடைய முன்னிலையில் நின்று தைரியமாக பேசுகிறான். நான் இயேசுவோடு பார்த்தேன், இவன் இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன். அதே பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனடியாக அவனுக்குள் ஒரு பலன் வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளன் வரும் பொழுது அவர்கள் தேறுதல் அடைந்தது மாத்திரமல்ல, பலன் அடைந்தார்கள். என்னை தலைகீழ நீங்கள் கொன்னாலும் சரி, சிலுவையில் அடித்தாலும் சரி, என் இயேசுவுக்காக என்னுடைய கடைசி துளி ரத்தத்தை சிந்துவேன். இயேசு யாருன்னே தெரியாத அந்த பேதுரு இப்போ பாருங்க, அந்த தலைமை சங்கத்துக்கு முன்னால் நின்று தைரியமாய் சொல்லுகிறான். அவங்க கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, நீ யாருடைய அதிகாரத்தை கொண்டு இந்த முடவனாய் ஆலய வளாகத்திலே கிடந்தவனுக்கு விடுதலை கொடுத்தாய்? அவன் என்ன கெடுதலை பண்ண, நல்லது தானே பண்ணான். நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கேட்குறாங்க, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒருத்தன் ஆலய வளாகத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், கை கால் விளங்காம, எனக்கு பிச்சை கொடுங்க ஐயான்னு கேட்குறான். நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற, ஏதாவது பிச்சை கொடுங்க ஐயான்னு கேட்குறான். ஆனால் இயேசுவோடு இருந்த இந்த பேதுரு ஜனங்களுக்கு அவர் பிச்சை போடவில்லை, அவனுடைய ஏழ்மையை மாற்றி, அவனுடைய தரித்திரத்தை மாற்றி, அவன் தலையெழுத்தையே மாற்றி வாழ்வு கொடுத்தவன். இயேசுவோடு இருந்தவன் இயேசுவை போல இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லைன்னா பழைய பேதுருவாக இருந்தால், இந்தாப்பா என்கிட்ட ஒரு 2 சேக்கல் வச்சுருக்கேன், இதை வச்சுக்கோ, சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள்ளே வந்ததோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்திற்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதன் பிறகு அவனிடத்தில் மாற்றம் வந்தது. நான் இயேசுவை போல செயல்பட வேண்டும், நான் இயேசுவோடு இருந்தவன். அன்றைக்கு அவள் சொன்னால், நீ இயேசுவோடு இருந்தவன் இல்லைன்னு சொன்னேன், இப்போ நான் இயேசுவோடு இருந்தவன்றதை ப்ரூவ் பண்ணத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால் நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி விட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கற்றுக்கொண்டது கை தூக்கி விடுகிற ஒரு நல்ல பழக்கம். முடங்கி கிடக்கிறவனை, விழுந்து கிடக்கிறவனை, சாவல கிடக்கிறவனை, வியாதியில கிடக்கிறவனை கை தூக்கி விடுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை இயேசுவோடு இருந்த பேதுரு கற்றுக்கொண்டார். எனவே இப்ப பாருங்க, பிராக்டிஸ் பண்றா எப்படின்னா, இயேசுவோடு இருந்த அனுபவத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு, உனக்கு நான் பிச்சை போட மாட்டேன், என் இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தா வாழ்வு கொடுத்திருப்பார், உனக்கு வாழ்வு கொடுக்கும்படி என் இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட என்று சொல்லி அவனுக்காக ஜெபித்து அவன் கையை தூக்கி விட்டான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் துள்ளி குதித்து நடந்து நின்று தேவாலயத்திற்கு உள்ளே போனானாம். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷமாக பிச்சை எடுத்து காலத்தை நடத்தி கொண்டிருந்த ஒருவனுக்கு இயேசுவோடு இந்த பேதுரு இருந்ததனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவனுக்கு வாழ்வு கொடுத்தான். ஆனால் ஒரு நாள் இதே பேதுரு தான் அந்த மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நேற்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தினாலே நீ இயேசுவை மறுதலித்திருக்கலாம், தேவாலயத்திற்கு போகாமல் இருந்திருக்கலாம், எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு உன் பிள்ளை அடம் பிடிச்சிட்டு கிடக்கிறா, வீட்டில் கிடக்கிறா. ஆனால் என் இயேசு சொல்லுகிறா, உன்னுடைய கண்ணீரை கண்டு உன் பிள்ளை இருக்கிற இடத்துல வீட்டில் இன்றைக்கு அவளை நான் திருப்ப போகிறேன். நீ இயேசுவோடு அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தாமே உன்னுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு உன் பிள்ளையுடைய இடிந்து கிடக்கிற வாழ்க்கை, உன் பிள்ளையுடைய அறந்து போய் கிடக்கிற வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு நீ திரும்பி போகும் பொழுது உங்கள் மக சொல்கிறது என்னென்னா, அம்மா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவேன், இதுக்கு மேலே என்னை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, என்னால் நீங்கள் கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! நல்லது செய்தான், அதை நிமித்தம் அவனுடைய லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ அவன் வேலை செய்து பிழைக்கலாம். அன்றைக்கு ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பிச்சை கொடுக்கல. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்னப்பா நான் பண்ணணும்? அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் தான். இயேசுவாமி 2 காசு பிச்சை போட்டுட்டு போயிருக்கலாம். அவன்டவர் அதை செய்யவில்லை. பேதுரு பார்த்து கொண்டிருந்தான்.
எல்லா சீடர்களும் இயேசுவை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால தான் இந்த ஸ்திரீ வேலைக்காரி அவனை உற்று பார்த்தாளாம். 3.5 வருஷ காலம் இயேசுவோடு நடந்தவர்கள் இயேசுவை உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிச்சை கேட்டவனுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் பார்வை அடையணும்னு சொன்னான். அடுத்த நிமிஷத்தில் அவருடைய கண்களை திறந்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு கண்கள் இருந்தும் குருடர்களைப் போல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை பார்த்ததுனால தான் இங்க இவனுக்கு பிச்சை போடாம இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தா இவனுக்கு வாழ்வு கொடுத்திருப்பார், விடுதலை கொடுத்திருப்பார். பெர்மனண்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன். பிச்சை போட்டாச்சுன்னா இன்னைக்கு பிச்சை டெய்லி அடுத்த வாரம் வரும்பொழுது அவன் பிச்சை தான் கேட்டிருப்பான். இல்லை, இனி இவன் பிச்சை எடுக்கக்கூடாது, பிச்சை எடுக்கிறவனுக்கு இவன் உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு. அதை தான் அன்றைக்கு பேதுரு செய்தான். இதை கேள்விப்பட்ட உடனடியாக இப்போதான் இயேசுவாமியை கொன்னோம், அதுக்குள்ளால சீடர்கள் மடமடன்னு துளிர்த்து வந்து அவரை விட பயங்கரமாக செய்கிறாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டு இவனை கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறாங்க. யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதுக்கப்புறம் அவன் தைரியமாக பேசுகிறான். நீங்கள் சிலுவையில் அறைந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் அதை செய்தேன். நான் அவனுக்கு நல்லது தான் செய்தேன், அவனுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணலை, தைரியமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் இந்த தலைமை ஆசாரியர்களும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அங்க இயேசுவோடு இருந்த அந்த அனுபவம் அவனுக்கு பயத்தை கொடுத்து பிசாசு அவனை வஞ்சித்து போட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்கின பொழுது அதே பேதுரு சொல்றான், பயப்படாம நேரடியாக சொல்ல. அதாவது ஒரு வேலைக்காரி கேட்டா, இப்ப பார்த்தாச்சுன்னா தலைமை ஆசாரியனா அவனோடு கூட இருக்கிற பெரும் தலைவர்கள் கேட்குறாங்க, அண்ணா காய்பா எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துட்டு அவனை கொண்டு போய் அப்படி கூண்டில் நிறுத்திட்டு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், என் ஆண்டவராகி நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால நான் இதை செய்தேன். அந்த தைரியத்தை பார்த்த உடனே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவங்க படிப்பறிவில்லாதவங்க இப்படியெல்லாம் பேசுகிறவங்களே கிடையாது, இவ்வளவு பேசுகிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவருடைய பேச்சை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு பிறகு சிலர் சொல்லுவாங்க, லூஸ் ஸ்டாக் விட்டுட்டே தன் லைஃப்பை கெடுத்துட்டான். நீ லூஸ் ஸ்டாக் விட்டதுனால நீ பிசாசோடு இருக்கிறவன், நீ புத்தி பேதலித்தவன் என்று மற்றவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிறகு உங்கள் எல்லார் மேலே ஞான கண்மலை பரலோகத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவர் மேலே தன்னுடைய ஞானத்தை அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இனி நீங்க ஞானமா பேசுவீங்க. சகலத்தை யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே பெசலேயேலை நிரப்பினவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். யூகித்து பேசுகிற யூகித்து செய்கிற ஞானம், சாலமோனுக்கு கொடுத்த புத்தியையும் யுக்தியையும் அருளுகிற கடற்கரை மணலத்தனையான ஞானம். ஞானம் இல்லாததுனால வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஞானமாக இருக்கணும் பிள்ளைங்க. இப்போல்லாம் பிசாசு வந்து உங்களுக்கு எதிராளி மாதிரி வந்தாச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக வேண்டி கூட இருந்து உறவாடி கெடுக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டு சத்துருடைய தாக்குதல் எல்லாம் அப்படிதான். யாரை நீங்கள் ரொம்ப நம்பி இருக்கீங்களோ அவங்க மூலமாகவே வந்து உங்களை கெடுக்கிறது. உங்கள் எதிராளி மூலமாக வந்தாச்சுன்னா, இல்லைன்னா உங்களுக்கு எதிரில் வந்தாச்சுன்னா நம்ம உஷாராயிடுவோம், ஒதுங்கி போயிடுவோம். அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மூலமாக உள்ள ஆகி என்றாகி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எப்படி தான் உறவாடி கெடுத்தாலும் சரி, அவனை இனம் கொண்டு கொள்ளுகிற ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே இன்றைக்கு அநேக வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஞானம் இல்லாமல் சங்காரம் ஆகி போகிறாங்கப்பா, ஆலோசனை இல்லாமல் ரொம்ப சங்காரம் ஆகி போகிறாங்க. நல்ல பிள்ளைங்க, நல்ல வேதப்பாட கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்க, தேவாலயத்தில் முதலிடத்தில் இருக்கிறவங்க, கொயரில் இருக்கிறவங்க, நல்ல பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்க, ஆனால் இன்னைக்கு கெட்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்களே. காரணம் என்ன? மாயமாலமான அன்பை நம்பி, அவனுடைய மாயமாலமான அந்த வார்த்தையை நம்பி, மாயமாலமான அவங்களுடைய நடிப்பை நம்பி
உண்மை என்று ஏமாந்து போய் என் பிள்ளைங்க இருக்கிறாங்களே. எனவே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை தரணும். இது நான் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு உங்களுக்காக வைத்த விசேஷித்த விண்ணப்பம். அப்போ ஒருத்தன் என்ன மனநிலையில் வர்றான்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே பிசாசு ஆனவன் தந்திரக்காரன் என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவன் தந்திரமாக வந்தாலும் அவன் என்ன ஸ்பிரிட்டில் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறான், என்ன ஸ்பிரிட்டில் உங்கள்கிட்ட பேசுகிறான், என்ன ஸ்பிரிட்டில் உங்களோடு நடந்து கொள்ளுகிறான், என்ன ஸ்பிரிட்டில் உங்களுக்கு உதவி செய்கிறான், எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வருகிற காலங்களில் அப்படி நம்ம விழிப்பாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் வாழ முடியும். எனவே இன்னைக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்குள் இருக்கிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் பழைய பேதுருவை போல இயேசுநாதர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலைக்காக வேண்டி நீங்கள் பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிறகு புதிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை பெற்ற பேதுரு, இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட தேற்றரவாளனை பெற்ற பேதுரு, பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பேதுரு எப்படி தைரியமாக இருந்தானோ தைரியமாக ஃபேஸ் பண்ண பழகிக்கொள்ளணும். வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வரும், வேலை செய்கிற இடத்துல சேலஞ்சஸ் வரும், ஊழியத்தில் சேலஞ்சஸ் வரும், கல்லூரியில் படிக்கிற இடத்துல சேலஞ்சஸ் வரும், நடந்து போகிற இடத்துல சேலஞ்சஸ் வரும். அவை எல்லாவற்றையும் தேவனுடைய ஞானத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா பிசாசு உள்ள வந்து இடம் பிடிச்சிட்டு உட்காந்துருவான். அதுக்கப்புறம் அவனை கிளப்புறது ரொம்ப கஷ்டம். எனவே தைரியமாக இருக்கணும். சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு அந்த தைரியத்தை வரவழைச்சி இங்கே பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவங்க இயேசுவோடு இருந்தவங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படின்னா இயேசுவாமி எவ்வளோ தைரியமாக ஊழியம் செய்திருப்பார். அப்போ இயேசுவோடு இருக்கிறவர்கள் இயேசுவை போல பேச வேண்டும், இயேசுவை போல நடக்க வேண்டும், இயேசுவை போல தைரியமாக இருக்க வேண்டும், இயேசுவை போல உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். உபவாசம் இருந்து வெளியே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிசாசு வஞ்சிப்பதற்காக வந்தான். அவர் வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுத்தார். இன்றைக்கு அந்த வார்த்தையினுடைய ஒரு அபிஷேகம், ஒரு சாறை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே ஊற்ற விரும்புகிறார். வேத வசனத்தின் சாறை ஊற்ற விரும்பி, பரிசுத்த ஆவியானுடைய மழையை உங்கள் மேலே ஊற்ற விரும்பி, நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல பாதுகாப்புள்ள பிள்ளைகளாக, சத்ரு வஞ்சிக்க இடம் கொடாத பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக, தைரியமுள்ள பிள்ளைகளாக, தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்த பிள்ளைகள் தைரியமாக காரியங்களை ஃபேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆம் அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவே என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள் விழுந்து, ஆண்டவனே இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு விடிய காலமே இல்லையப்பா, நித்தமும் அவமானத்தில் செத்து பிழைக்கிறனே ஆண்டவரே, இந்த புத்தி பேதலிக்கிற ஆவி என்னுடைய எதிர்காலத்தையே பாழாக்கி வச்சிருக்கேன். இதிலிருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? என் பிள்ளைக்கு ஒரு விமோச்சனை இல்லையா? ஆண்டவரே, நித்தமும் கடன் வாங்கி கடல்ல அழிஞ்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, மீண்டு வர வழி இல்ல. நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்கிறேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு சந்தோஷத்தின் பாத்திரத்தை உங்கள் வீட்டில் இறங்கி வர பண்ணுகிறவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு தங்கியிருப்பேன், அவனோடு சாப்பிடுவேன், போஜனம் பண்ணுவேன். என்னோடு அவன் இருக்கும் பொழுது என்னென்ன மேன்மைகள் உண்டோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இந்த உத்தரவாதத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, பேதுருவை போல என் பிள்ளைங்களும் ஒருவேளை கோலத்தனத்தில் வந்திருக்கலாம்ப்பா, பயந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, பேதுருவின் மேலே தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் பலன் அடைந்தான், தைரியம் கொண்டான். பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியான் என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது இறங்கி வாரும். என் பிள்ளைகளுடைய பிரச்சனையில நீர் அசைவாடும் சுவாமி, என் பிள்ளைகளுடைய இழப்பில் நீர் அசைவாடுவீராக.
என் பிள்ளைகளுடைய அவமானங்களிலே நீர் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, பனி போல என் பிள்ளைகள் மேலே இறங்கும். அநேக பிள்ளைகளுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அனுபவத்தை பார்க்கிறார்கள். சிலருடைய சரீரம் சில்லென்று வேர்க்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். சிலருடைய சரீரம் நடுங்குகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். சிலருடைய உதடுகள் எல்லாம் நடுங்குகிறதை பார்க்கிறேன். மேலான பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே இறங்குகிற இந்த நேரத்திலே கீழானவைகள் எல்லாம் ஓடி போகட்டும். கீழான பயமுறுத்துகிற ஆவிகள் ஓடி போகட்டும். கீழான தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் ஓடி போகட்டும். கீழான டிப்ரெஷன் ஆவிகள் ஓடி போகட்டும். கீழான தரித்திரத்தின் ஆவிகள் ஓடி போவதாக. கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளியரங்கமாவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதற்கு பிறகு இயேசுவோடு இருந்தவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி தைரியமாய் பேசினார்களே. என் லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாய் ஃபேஸ் பண்ணுகிற தைரியத்தின் ஆவியினாலே என் பிள்ளைகளை நீர் நிரப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.